எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். நம்ம உலகத்தை ரசிக்க கண்ணு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மற்றவங்க பேசுகிற அன்பான வார்த்தைகள், அழகான இசை இதெல்லாம் ரசிக்க நம்ம காதுகள் ரொம்பவே முக்கியம். ஆனால் யோசிச்சு பாருங்க, மற்றவங்க நம்ம கிட்ட பேசும்போது என்ன சொன்னீங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கிற அந்த நிமிஷம் ஏதோ ஒரு சின்ன பயம் நமக்குள்ளே வந்து போகும் இல்லையா? காதில் அழுக்கல் ஆரம்பித்து நரம்பு பாதிப்பு வரைக்கும் செவித்திறன் பற்றின குழப்பங்கள் நமக்கு ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் ஷோவில் செவித்திறன் குறைபாடு மற்றும் பரிசோதனை பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி விளக்கமளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ்டு ஆன்சர் கொடுக்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள். நேர்களே, நீங்களும் செவித்திறன் குறைபாடு மற்றும் பரிசோதனை குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 227176 மற்றும் 22717770. வாங்க ஷோக்கில் போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டாக்டர். வணக்கம் சார். ஓகே டாக்டர், செவித்திறன் குறைபாடு அப்படின்னா என்ன டாக்டர்? முதல்ல அப்படி ஆரம்பிக்கலாம். நீங்கள் சொன்னது தான், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது தான். செவித்திறன் எடுத்து நம்ம மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்கறதுல குறைபாடு இருந்ததுன்னா அதுதான் செவித்திறன் குறைபாடு. ஓகே. யூஸ்வலாக நம்ம இதை ஒரு ஒரு வியாதின்றதை விட இது நார்மலாக எல்லாருக்குமே நமக்கு சில நேரத்தில் செவித்திறன் குறைபாடு வரும், சில நேரத்தில் சரியாகும். இதை நம்ம வகைப்படுத்தும் போது அது தெரியும். டெம்பரரி, பர்மனன்ட். சில நேரத்தில் டெம்பரரியாக, சில நேரத்தில் சளி பிடிச்ச உடனே காது கேட்காம இருக்கும், சிலவங்களுக்கு பர்மனெண்ட்டாக காது கேட்காம இருக்கும். ஸோ இந்த செவித்திறன் குறைபாடுன்றது ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம அதை அனுபவிச்சிருப்போம், இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ செவித்திறன் குறையும் போது நம்ம கேட்குற திறன் குறையிறது செவித்திறன் குறைபாடு. இது காது கேளாமைன்ட்டு இன்னொரு இது இருக்குது. காது கேளாமைன்றது காது கேட்காதுங்க, அது பர்மனன்ட் ஒரு ஹியரிங் லாஸ், ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது ஹார்ட் ஆஃப் ஹியரிங். அது செவித்திறன் குறைபாடு. அது மொத்தமாக கேட்காமலே போகிறது. ஆமாம், அது காது கேட்காம போகிறது காது கேளாமை, அது டெஃப்னஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே இது ரெண்டுமே ரெண்டு வகையாக்கிடுறோம். ஸோ ஆரம்பத்திலே ரெண்டு பிரித்து விட்டுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காது கேளாமை வேற, காது செவித்திறன் குறைபாடு தேவை. ஸோ நம்ம இன்னைக்கு முக்கியமாக செவித்திறன் குறைபாடுகளை பற்றி அதிகமாக பேசுகிறோம். இப்போ இது மாதிரி ஒருத்தருக்கு வர்றதுக்கு என்ன ரீசன் இருக்கும் டாக்டர்? இப்போ செவித்திறன் குறைபாடு வர என்ன காரணங்கள் இருக்கும்? நம்ம செவித்திறன் குறைபாடு யாருக்கு வருதுன்றத வச்சு அதுக்கான காரணங்களை ஃபர்ஸ்ட் நம்ம முடிப்பணும். இப்போ குழந்தைங்களுக்குன்னும் போது மிக முக்கியமான காரணம், அவங்களுக்கு சளி பிடிச்சி மூக்கில் இருக்கிற சளி காதுக்கு போய் அடைக்கும் போது அந்த ஆட்டைட்டிஸ் மீடியன்வாங்க, அந்த உள்காதில் போய் அந்த சளி அடைக்கும் போது ஏற்படுறது தான் முக்கியமான குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது அழுக்கு சேருது, அது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிறது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக காதில் அழுக்கு சேருறது. மூணாவது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது காதில் ஏற்படுற ஏதாவது அடிபட்டு ஜவ்வு கிழியறது, இல்லை ரத்த கட்டுனால அந்த காது கேட்குற திறன் கம்மியாகிறது. அதுக்கு அடுத்தது போகும்போது நம்ம அதிகப்படியாக ஒலியெல்லாம் கேட்டு காது நரம்ப வீணாக்கிறது. ஸோ அது திரும்ப அந்த பர்மனன்ட் ஹியரிங் லாஸ் போயிடும், காது கேளாமைக்கு போயிடும். ஓகே டாக்டர், மரபணு ரீதியாக செவித்திறன் குறைபாடு வர வாய்ப்பு இருக்கா டாக்டர் ஒருத்தருக்கு? கண்டிப்பாக வரும். சில குழந்தைங்களுக்கு, அதாவது 1,00,000 ஒரு குழந்தைங்களுக்குன்னும் போது அந்த செவித்திறன் குறைபாடோட பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது பரம்பரை ஹெரிடிட்ரின்னும் போது அவங்களுக்கு உதாரணத்துக்கு அவங்க அப்பா அம்மா யாரோ ஒரு ஆளுக்கோ இல்லை 2 பேருக்குமே காது கேட்காம இருந்ததுனால் அவங்களுக்கு அதிகப்படியாக இந்த வியாதி அவங்க குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மரபணு மூலியமா. பட் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. அதனால் காது கேட்காதவங்களுக்கு பிறக்கிற குழந்தை காது கேட்காம போயிடுன்ட்டு ஒரு தவறான இது எடுத்துக்கணும். வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது தான் சொல்கிறோம். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முன்னாடியே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த குழந்தையுடைய காது கேட்குற திறன், 2 பெற்றோரும் காது கேட்காம இருந்த பெற்றோருக்கு பிறந்த குழந்தைக்கு நல்லா கேட்குற திறனோட இருக்கிற குழந்தைகளும் இருக்குது. அது அந்தபடி அவங்க ஜெனட்டிக் இதுலேயும் இருக்குது. ரெண்டாவது அவங்க பேறுகாலத்தில் அவங்க குழந்தைய உருவாகும் போது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள், அவங்கள பாதிக்கிற சில விஷயங்கள் பண்ணும்போது அது ஏற்படுறதுக்கான காரணங்களும் இருக்கு. ஓகே டாக்டர், நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இப்போ சளி பிடிக்கும்போது ஒரு டைப்ஸ் இருக்குன்னு. இது மாதிரி வேறு எதுவும் டைப்ஸ் இருக்கா டாக்டர் இப்போ செவித்திறன் குறைபாடில்? நம்ம செவித்திறன் குறைபாடை ஜென்ரலாக ஃபஸ்ட்டு அளவு பொறுத்து நம்ம பிரிச்சுக்கலாம். அளவுன்றது கம்மியான இது. ஸோ மைல்டு ஹியரிங் லாஸ், மாடரேட் ஹியரிங் லாஸ், இல்லை ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ்ன்னு பிரிப்போம். ஸோ அது அவங்களுடைய கேட்குற திறன் விட அளவு வச்சு. ரெண்டாவது சரி பண்ணக்கூடிய காது ஹியரிங் லாஸ் சரி பண்ண முடியாது. ஸோ சொன்ன மாதிரி அது ஆப்ரேஷனோ மருந்து மாத்திரையோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொசீஜர் மூலியமோ சரி பண்ணக்கூடியது, சரி பண்ண முடியாது, அதை குணப்படுத்த முடியாதுன்றது மாதிரி பிரிக்கலாம். இன்னொன்று
என்ன காரணங்கள் இப்போ உண்டு, எந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம காது வந்து 3 வகையாக இருக்கும், 3 இடம் இருக்கும். ஒன்று வந்து வெளிப்புற காது, நம்ம காதில் இருக்கிற நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்குறது வெளிக்காது, காது விடி அந்த கெனால்னுவாங்க, அது விடி அந்த குழி, அதுக்குள்ளார செவிப்பறைன்றது அந்த மெம்பரேன். ஸோ அதுக்கு வரைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து மிடில் இயர்னுவாங்க. மிடில் இயர்னு ஒரு நம்ம எலும்புக்குள்ளார இருக்கிற ஒரு கேப்பான பகுதி, அதுக்குள்ளார தான் நம்மளுடைய அந்த ஒலி போய் சேர்ந்து அந்த எலும்பு அசைவனால உள்காதுன்ற நரம்பு பகுதிக்கு போய் அந்த நம்ம கேட்குற அந்த நாய்ஸ் வந்து சத்தம் வந்து உள்ளார போய் மூளைக்கு போய் பதியும். ஸோ இதில் எங்கே இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பொறுத்து அதை சொல்லுவோம் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். ஸோ கண்டக்ஷன்ன்றது நம்ம வெளிப்புற காதிலிருந்து நரம்புக்கு போய் சேர்ற வரைக்கும் இருக்கிற இடத்துல. ஸோ வெளிக்காதில் இருக்கிற அழுக்கு, வெளிக்காதில் நம்ம காயம் வந்து சீழ் வச்சு அடைக்கிறது, ஸோ அது மாதிரி இருக்கிறது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் சொல்லுவாங்க. அந்த உள்காது செவிப்பறை அதில் ஓட்டை இருக்கிறது, அது மூலியமா போய் கண்டக்ட் ஆகாமல் அதை கடத்த முடியாமல், அந்த ஒலியை கடத்த முடியாமல் எங்கேயாவது தடுப்போ இல்லை ஏதோ பிரச்சனையோ இருந்ததுன்னா அது வந்து கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் என்னுவோம். ரெண்டாவது நரம்பு பகுதியில் உள்பகுதியில் உள் நரம்பு அஃபெக்ட் ஆகுது. ஸோ நரம்பே பாதிக்கும் போது அது வந்து சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் சொல்லுவோம். அது வந்து நரம்பு பாதிப்பு. யூஸ்வலாக இந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ்ன்றது வந்து சரி பண்ணக்கூடிய, இல்லை நம்ம ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணி சரி பண்ணக்கூடிய செவித்திறன் குறைபாடு. நரம்புன்றது யூஸ்வலாக சரி பண்ண முடியாத ஹியரிங் லாஸ்ன்ற மாதிரி. ஸோ அது பர்மனெண்ட்டில் வெரைட்டியில் போயிடும். ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தருக்கு செவித்திறன் குறையுது அப்படின்னு அவர் எப்படி கண்டுபிடிப்பார்? ஆரம்பத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செவித்திறன் குறைபாடு வந்து நமக்கு இருக்குன்னு நம்மளோட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா கூப்பிட திரும்ப மாட்டேன்ற, கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டேன்ற, அது மாதிரி இருக்கும்போது சின்ன குழந்தைங்கள ஸ்கூல் குழந்தைங்க அது மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய டீச்சர் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆசிரியர்கள் வந்து குழந்தையுடைய காது அவங்க கவனிக்க மாட்டேங்குது. குழந்தைங்க வந்து ஏதாவது நம்ம நடத்தும் போது கவனிக்க மாட்டேங்குது, இல்லை கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல மாட்டேங்குது. அந்த வகையில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது அதுதான் நம்ம அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஏதாவது அது மற்றவங்க கூட நம்ம வந்து ஒரு கருத்துக்களை பரிமாறும் போதோ இல்லை பேசும்போதோ அது வந்து சிரமமாக இருக்கும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ரெண்டாவது ஒரு 4-5 பேர் ஒரு கூட்டத்தில் நம்ம பேசும்போது பேசிட்டு இருக்கும்போது கேட்காது. ஸோ அது வந்து ரெண்டாவது அறிகுறி. அடுத்தது நமக்கே உணரும், நமக்கு வந்து பாட்டு வந்து கேட்க மாட்டேன்து. ஒரு டிவி கேட்டுட்டு இருக்கும்போது மற்றவங்க வந்து ஒரு வால்யூம் லெவல் வைக்கிறாங்க, ஒரு ஒலித்திறன் வைக்கிறாங்க, அதை விட நம்ம கூடுதலாக வைக்கிறோம். இல்லை அவங்க வச்சிருக்கும் போது என்ன எனக்கு கேட்க மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக்குங்க டிவியில் ரேடியோவில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து குறைபாடு இருக்குன்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். மற்றவங்களும் சொல்கிறது நம்மளும் உணர்றது. மேக்ஸிமம் அவங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அதை பொறுத்து தான். கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம உணர முடியல, அந்த ஒலிகளை வந்து நம்மளால் கேட்டு உணர முடியலன்னும் போது நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது கரெக்ட் தான் டாக்டர். இப்போ நான் ஒரு வால்யூம் கேட்குறேன்னா எனக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். பின்னாடி 100% இப்போ மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணது ஒரு 3 பேர் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கம்மியான வால்யூம் வச்சு கேட்டிருப்பார், அது நார்மல்னு வச்சுக்க வேண்டியது தான். நம்ம அது கேட்க முடியலன்னா நமக்கு கொஞ்சம் குறைபாடு இருக்குது, நம்ம செக் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க இது பேசுகிறீங்க? ஹலோ சரசு மேடம், உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். எங்க வீட்டுக்காருக்கு காதும் அடையுது, மூக்கும் அடையுது சார். அதாவது முதல் சொன்ன மாதிரி தான் இது. யூஸ்வலாக நம்ம சளி பிடிக்கும் போது மூக்கை சிந்தக்கூடாது. சிந்தும் போது மூக்கில் இருக்கிற சளி காதுக்கு ஏறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக காதுக்கும் மூக்குக்கும் ஒரு சின்ன டியூப் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அது நம்ம அதிகமாக சிந்தும் போதோ இல்லை மூக்கை ஊதி பார்க்கும்போதோ மூக்கில் இருக்கிற நீர் வந்து காதுக்கு ஏறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் யூஸ்வலாக சளி பிடிச்ச உடனே காது அடைக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் அது சிந்தக்கூடாது, தன்னாலவே அது வடிஞ்சிடும். வடியாத பட்சத்தில் பக்கத்தில் மருத்துவரை அணுகி அந்த சளிக்கான வைத்தியம் பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். அதான் ரொம்ப நாளாக 1 வருஷமா இருக்குங்க சார். அப்படியே காது அடைச்சு சார். அதுதான் இப்போ மூக்கில் இருந்து அந்த நீர் காதுக்கு எதனால் போகுதுன்ட்டு பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து புதுச்சேரியில் இருந்தீங்கன்னா புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த காது செவித்திறனை செக் பண்ணும், ஆடியோகிராம்னு எடுப்பாங்க. அதில் வந்து இந்த சளியினால தான் அடைச்சிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ரொம்ப 1 வருஷமாக அடைக்குதுன்னா எதனாலன்னு அதுக்கான காரணங்கள் எண்டோஸ்கோப்பு அது மாதிரி பார்த்துட்டு அதை சரி பண்ண முடியும்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொடுப்போம். நீங்கள் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து அனுமதி வாங்க. ஓகே மேம், அழைப்புக்கு நன்றி. டாக்டர், ஒரு டவுட்டு, இப்போ வயசு அதிகமாக இந்த செவித்திறன் குறைஞ்சிட்டே தான் வருமா?
கண்டிப்பாக இப்போ நம்ம எப்படி வந்து 15-20 வயசில் முட்டி எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுது, ஓட முடியுதோ ஆட முடியுதோ, 50 வயசு ஆச்சுன்னா ஓட முடியாது ஆட முடியாது. அதே தான் வந்து காதுக்கும். காதும் வந்து சின்ன வயசில் வந்து சிறப்பாக கேட்கும். போக போக கொஞ்சம் வயசு கூட கூட அந்த வயசுடைய அதிகமாகும் போது அந்த நரம்பு விடைய செயல்பாடுகள் குறையும். காது உள் காதுன்னு சொன்ன இல்லைங்களா, அந்த நரம்புல வந்து நரம்பு உருவாகிறது எப்படின்னா சின்ன சின்ன ஹேர் செல்ஸ்னுவாங்க. ஒரு ஒரு முடி அளவுக்கு விட 100 மடங்கு சின்னதான அந்த ஹேர் செல்ஸ் இருக்கும். அதுடைய அசைவு வழியாக தான் இந்த செய்திகள் வந்து நரம்புக்கு போய் சேரும். ஸோ ஜென்ரலாகவே அந்த நரம்பு விடைய குறைபாடுகள் ஏற்படும் போது வயசு ஆக ஆக அந்த ஹேர் செல்ஸ் உடைய எண்ணிக்கைகள் வேலை செய்கிறதுக்கு குறையும் போது ஏற்படும். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு தான் வரும். அது காமன் தான். காமன்ன்றதை விட நம்ம அதை எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆகும் நேரத்தில். இப்போ 80 வயசில் காது நல்லா கேட்குற தாத்தாவையும் நம்ம பார்க்குறோம், 30 வயசில் காது கம்மியாக கேட்குற வாலிபரையும் பார்க்குறோம். ஸோ அதை நம்ம எப்படி பாதுகாத்து வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை தள்ளி வைக்கலாம். ஓகே டாக்டர், சூப்பர் டாக்டர். இன்னொரு காரணம் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? டெல்லிக்கு போம் ராஜேந்திரன், வயசு 70. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 5 வருஷமா பேசுறாங்க, பேசுறது வந்து சரியா புரிஞ்சிக்க முடியல. அதனால வந்து இதெல்லாம் காமிச்சேன். சரிங்க. காமிச்சதுக்கு சொட்டு மருந்து கொடுத்தாங்க. சரிங்க. மூக்குக்கு வந்தேன். ஆனா சரியான முறையில் இது வரைக்கும் அது சரியான காதுல சரியான முறையில் விழ மாட்டேங்குது. உங்கள் வயசு 70ன்னு சார் சொன்னீங்க? ஆமா, 70 வயசு. சார் யூஸ்வலாக அந்த காது நரம்பு விடிய குறைபாடு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நமக்கு வர்றதே இதுதான். அந்த புரியிற சவுண்டு கேட்கும், புரியிற தன்மை குறையும். நம்மளால் கேட்க முடியும், ஒரு ஏதோ பேசுகிறாங்கன்னு தெரியும், புரியிற தன்மை குறையும். அது வந்து அந்த ஏர்லியராக வந்து நமக்கு காது கேட்குற திறன் குறைய ஆரம்பிக்குதுன்றதுக்காக அறிகுறி. அங்கே அந்த ஆடியோகிராம்ன்ட்டு காதுக்கு மெஷின் வச்சு செக் பண்ணாங்களா? எதுவும் செக் பண்ணல. அத காது உள்ள வந்து லென்ஸ் வச்சு பார்த்தாங்க. இல்லை அது இதுக்கு வந்து நம்ம என்னன்னா யூஸ்வலாக வந்து காது அந்த செவித்திறனை வந்து எவ்வளோ கேட்குதுன்ட்டு அளவீடு பண்ணுவோம். பல ஃப்ரீக்குவென்சியில் எந்த ஃப்ரீக்குவென்சியில் யூஸ்வலாக ஹை ஃப்ரீக்குவென்சின்னு வயசு கூட கூட அந்த கொஞ்சம் ஒரு சில ஃப்ரீக்குவென்சி மட்டும் குறையும், ஒரு சில ஃப்ரீக்குவென்சியில் நல்லா கேட்கும். ஸோ அது வந்து ஆடியோகிராம்னு செக் பண்ணுவோம். நீங்கள் அரசு மருத்துவமனையில் பாருங்கள், அந்த ஆடியோகிராம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன வைத்தியம்னு பார்க்கலாம் சார். பாண்டிக்கு வார்த்தைகளா? தாராளமாக அரசு பொது மருத்துவமனை என்னைக்கு வேணாலும் பகலில் 8 மணிக்குலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே சார், அழைப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். டாக்டர், இன்னொரு கார் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர். ஓகே, செவித்திறன் குறைபாடு பத்தின உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர், இந்த ஹியரிங் எய்ட்ஸ் அப்படிங்கிறது பழைய காலத்துக்கும் இப்பக்கும் எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது? அதை கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எப்படி, அதை பத்தி ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த சில பேருக்கு இந்த செவி உடைய குறைபாடு அப்படிங்கிறது இருக்கிறதே தெரியாது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? இவங்களுக்கு செவிதிறன் குறைபாடு எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது, அண்ட் அவங்களுக்கான பிரத்யேகமாக ஹியரிங் எய்ட்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு அவங்களுக்கு, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் வந்து உங்க ரெண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து எப்படி செவித்திறனை எப்படி நம்ம குறைபாடை கண்டுபிடிக்கும் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகே, அழைப்புக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட முதல் கேள்வி செவித்திறன் குறைபாடுகளை எப்படி கண்டறியறதுன்ட்டு, முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அதை வந்து இன்னும் டீட்டெயிலாகவே ஆக்சுவலாக வந்து நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து அவங்களுக்கு ஓஏஇன்னுவாங்க, ஆட்டோ அக்யூஸ்டிக் எமிஷன் என்ற ஒரு, ஏன்னா குழந்தை வந்து நம்ம எனக்கு காது கேட்கலன்னு சொல்றதுக்கே 15 வயசு ஆகிடும், 10 வயசுக்கு மேலே ஆகிட போகுது. ஸோ அது வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து நம்ம காது கேட்குதான்னு செக் பண்ணி ஒரு சவுண்டு கொடுத்து கேட்குதான்னு சொல்கிற நிலையில் இருக்காது. ஸோ நம்ம வெளிப்புறத்துலேருந்து காதுலேருந்து ஹெட்செட் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு சவுண்டு கொடுப்போம். அந்த சவுண்டு போய் உள்காதில் நான் சொன்ன இல்லைங்களா அந்த நரம்பில் போய் படும்போது அந்த நரம்பு வந்து தூண்டப்படுதான்னு செக் பண்ணுறது தான் அந்த ஆட்டோ அக்யூஸ்டிக் எமிஷன். வெளி காதுலேருந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஹெட்ஃபோன்லேருந்து ஒரு சவுண்டு கொடுக்கும்போது அந்த மூளையில் அந்த சிக்னல் போய் சேருதான்னு, ஃபர்ஸ்ட் வந்து உள்காதில் சேருதான்னு அந்த ஆட்டோ அக்யூஸ்டிக் எமிஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட். நம்ம புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் பிறக்கிற ஆல்மோஸ்ட் அத்தனை குழந்தைங்களுக்கும் நம்ம அந்த டெஸ்ட் எடுக்கிறோம். சுமாராக கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு குறிப்பிட்டு தான் அனுப்புகிறோம். இன்கேஸ் அவங்களுக்கு அதில் குறைபாடு இருக்கிற மாதிரி யூஸ்வலாக அது ரிசல்ட் எப்படி வரும்னா பாஸ் ரெஃபர் அப்படின்னு வரும். பாஸ்னா எல்லா காது கேட்குற திறன் ஆல்மோஸ்ட் நியர் நார்மலாக இருக்குன்னு பார்க்கறது தான். ரெஃபர்ன்னு நம்ம யூஸ்வலாக எடுத்தோடனே காது கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. அந்த
நரம்பு வந்து இன்னும் தூண்டப்படலைன்றதுக்காக. யூஸ்வலாக அது நம்ம 1 மாதம் கழிச்சு திரும்பவும் 3 மாதம் 6 மாதம்ட்டு 2-3 தாட்டி ரிப்பீட் பண்ணுவோம். அப்பயும் அது ரெஃபர்னு வந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு காது கேட்கலன்னு அர்த்தம். யூஸ்வலாக ஒரு 2வது தாட்டி 3வது தாட்டி பண்ணும்போது அந்த காது கேட்கறது. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி டெஸ்ட். இதில் ஃபெயிலியர் ஆகுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஓய் ரெஃபர்னு வந்துடுதுன்னா நம்ம அந்த உள்காதையும் தாண்டி நரம்புல போய் சேருதான்னு பார்ப்போம். அது பேர் பெரா. பிரெயின் ஸ்டெம் BERA அந்த பிரெயின் ஸ்டெம்மில் போய் நம்ம இங்கே காது உள்காதுலேருந்து திரும்ப நரம்பு வழியாக போய் பிரெயினில் வந்து சேருதான்ட்டு பார்க்கறது தான் அந்த பெரான்ற டெஸ்ட். அந்த டெஸ்ட்டு கொஞ்சம் GHல நம்ம அரசு பொது மருத்துவமனையில் அதை பண்ணுறோம். ஸோ இங்கே ரெஃபர் ஆச்சுன்னா நம்ம அந்த டெஸ்ட்டை பண்ணுவோம். இந்த பெரான்றது இப்போ பிறந்த குழந்தைகள் மட்டும் கிடையாது. அடுத்த லெவலில் வர ஒரு 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதே ப்ராசஸ் தான். OAEன்ற டெஸ்ட் எடுப்போம். அதில் நார்மலாக இருந்தால், ஏன்னா குழந்தைகள் அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. எனக்கு காது கேட்கல, இந்த சவுண்டு கேட்டதுன்னு அதை வந்து நம்ம உறுதியாக எடுத்துக்கவும் முடியாது. அதனால் நம்ம நரம்பு டெஸ்ட். பெரியவங்களுக்குன்னும் போது தான் நம்ம அந்த ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ஆடியோமெட்ரின்ற டெஸ்ட் எடுப்போம். ஆடியோமெட்ரின்னு ஒரு சில சவுண்டு கொடுப்போம். அந்த சவுண்டு அவங்களுக்கு எந்த டெசிபலில் கேட்குது, எந்த அளவில் கேட்குதுன்றதை பொறுத்து நம்ம அவங்களுடைய குறைபாடு இருக்கே இல்லை ஃப்ரீக்வன்சி எந்த ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா அளவீடு பண்ணி பார்க்கறது தான் ஆடியோமெட்ரி டெஸ்ட். அதுக்கு அடுத்த லெவல் திரும்ப இதே தான் பெரா. பெரியவங்களுக்கும் இதான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. அவங்க கேட்ட முதல் கேள்வி வந்து எப்படி வந்து சரி பண்ண போகிறோம் இந்த ஹியரிங் எய்டுன்னு நம்ம பிரித்தோம் இல்லைங்களா, சரி பண்ணக்கூடிய குறைபாடு, சரி பண்ண முடியாது. ஸோ நரம்பு அஃபெக்ட் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு திரும்பவும் 2 இது. ஒன்று நரம்பு சத்துக்கானது, நரம்பு தூண்டுறதுக்கான ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை கொடுக்க போகிறோம். அதுலேயும் அவங்களுக்கு நரம்பு தூண்டலை, பர்மனன்ட் ஹியரிங் லாஸ், அவங்களுக்கு ஹியரிங் வந்து கம்ப்ளீட்டாக நரம்பு பாதிச்சிருச்சுன்னா அடுத்தது ரீஹாபிலிட்டேஷன். அவங்களுக்கு வந்து செவித்திறனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. இப்போ ஒரு 30% தான் அவங்களுக்கு கேட்குதுன்னா அது நம்ம திரும்ப அவங்களுக்கு ஒரு ஹியரிங் எய்டுன்றது அந்த காது கேட்கும் கருவிகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கொஞ்சம் சவுண்டை லவுட் ஸ்பீக்கர் தான், அது கொஞ்சம் சவுண்டை அதிகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கும். கேட்கணும்னு நினைச்சேன். வந்து ஃபுல்லாகவே காது கேட்குமா இல்லை சவுண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான். இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ சிலவங்களுக்கு வந்து 50% அளவுக்கு வந்து காது கேட்காது, சிலவங்களுக்கு 70%. ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு கொடுக்க போகிறது இல்லை. எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு ஒலியை வந்து அதிகப்படுத்தி கொடுத்தா காது கம்மியாக கேட்குறவங்களுக்கும் கொஞ்சம் நார்மலாக கேட்குறவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு தான் எனக்கு கம்மியாக தான் காது கேட்குது, ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருந்தால் போதுன்றவங்களுக்கு இறைச்சல் ஆகிடும். ஸோ அந்த ஹியரிங் எய்ட் அவங்க கேட்ட மாதிரி முதல்லலாம் அனலாக்னுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமோ எதுவும் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக வர்றது எல்லாமே ப்ரோக்ராமபிள் டிஜிட்டல் ஹியரிங் எய்டுன்னுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த ஃப்ரீக்குவென்சியில் அதிகமாக்கணும், எந்த ஃப்ரீக்குவென்சியில் தேவையில்லாத சவுண்டை வந்து குறைக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறது. அதனால தான் முதல்லலாம் ஹியரிங் எய்டு போட்டாலே இறைச்சலாக இருக்குது, ஒரு ஃபேன் ஓடினாலும் இல்லை ஒரு ரோட்டுக்கு போனோம்னா குறைன்னு கேட்குதுன்னு இப்போ வர அட்வான்ஸ் ஹியரிங் எய்டு அந்த காது கேட்கும் கருவிகளை கொஞ்சம் அது வந்து இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஃப்ரீக்வன்சியை தேவைன்ட்டு. நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், ப்ளூடூத்லாம் அதில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், ப்ளூடூத் இருக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீசார்ஜபிள் ஹியரிங். முதல்ல முக்கியமான இந்த ஹியரிங் எய்டில் ப்ராப்ளமே என்ன வரும்னா பேட்டரி அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தாட்டி 2 தாட்டி பேட்டரி மாற்றுறது. இப்போலாம் ரீசார்ஜபிள் மாடல் இருக்குது. இன்னும் காதுக்குள்ளார இப்போ வெளியில் தெரியாமல் ஒயர் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போலாம் ஒயர் மாடலே கிடையாது. இப்போ எல்லாமே காதுக்கு பின்புறத்தில் மாட்டிக்கிற மாதிரி மாடல். கவர்மெண்ட்டில் இலவசமாக கவர்மெண்ட் புதுச்சேரி அரசும் இந்திய அரசாங்கமும் இலவசமாக இந்த காது கேட்கும் கருவிகளையும் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டைரெக்டாக சிகப்பு ரேஷன் கார்டு, பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க சிகப்பு ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்கன்னா கவர்மெண்ட் இலவசமாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையை அவங்க அணுகுனாங்கன்னா அதுக்கான வழிமுறைகளை சொல்லுவோம். அதை விட கம்மியாக 60 வயசு கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு குறைபாடு இருக்குன்ட்டு ஊனமுற்றோர் சான்றிதழ், அதாவது அந்த காது கேளாதவர் சான்றிதழ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் புதுச்சேரி அரசு இந்திய அரசும் இலவசமாகவே தருது. ஓகே டாக்டர், இன்னொரு கார் வந்திருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வந்து பெரிய தச்சியூர்லேருந்து கண்ணையன் பேசுகிறேங்க. கண்ணையன் சார், செவித்திறன் குறைபாடு பற்றின உங்களோட சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஐயா சொல்லுங்கள். சார் வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் எனக்கு வந்து 53 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கள் சார். இதில் வந்து பொதுவாகவே டிவி வால்யூம் வந்து 20 வச்சு கேட்டாலே பக்கத்தில் இருக்கிறவங்களே நல்லா சவுண்டு கேட்குது அப்படின்றாங்க. இப்போ நான் ஒரு 5 பாயிண்ட் சவுண்டு வச்சாமா ஓரளவுக்கு அப்பதான் எனக்கே கொஞ்சம் சுமாரா கேக்குது. கண்டிப்பா. இது ஒரு காரணம். இது வந்து அடுத்ததா வந்து
இதுக்குன்னு வயசு ஆவாவ அது மாதிரி குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்களா? கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வயசு கூட கூட அந்த நரம்புடைய தன்மை வந்து குறையும், நரம்புடைய செயல்பாடு குறையும். ஸோ அதனால் குறையும், கண்டிப்பாக குறையும்னு சொல்லலை. உங்களுக்கு இப்போ நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி அது மாதிரி ஏதாவது இருக்குது, வேறு எதுக்காக மருந்து மாத்திரை தொடர்ச்சியாக போடுறீங்கன்னா அந்த நரம்பு குறைபாடு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சத்து குறைபாடுனாலையும் நம்ம உடம்புல சத்து கம்மியாகும் போது நரம்புடைய வீக்னஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நல்ல சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளுங்க. பக்கத்தில் கண்டிப்பாக அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ எடுத்த உடனே எல்லாருக்குமே ஹியரிங் எய்டு கிடையாது, எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து மெஷின் போடணுன்னுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 5 பாயிண்ட் கூட கூட்டி வச்சிட்டோம்னா போதும்னா அதுவே போதுமானது. மற்றபடி ரொம்ப நம்ம மற்றவங்க கூட பேசுகிறதுல சிரமம் இருக்குது அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரசு மருத்துவமனையை அணுகி உங்கள் காது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்ன காரணத்தினால அந்த கம்மியாக இருக்குன்னதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வைத்தியம் பார்த்து. நமக்கு வந்து அடிக்கடி செல்போன் கேட்கறதாலே நம்ம வந்து இங்க ரைஸ் மில்ல இருக்கோம். 100% காது நரம்பு குறைபாடு வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 60-70 வயசு வரைக்குமே எல்லாருக்கும் நல்லா காது கேட்டு இருந்தது. எப்போ ஃபோன் வர ஆரம்பிச்சதோ, ரேடியோ டிவி நம்ம எப்போ வந்ததோ அந்த இது வந்து 55 வயசில் ஆகிடுது. இப்போ இன்னும் இந்த இயர் செட்டு, இயர்ஃபோனு எல்லாமே பசங்கள்லாம் குழந்தைங்கள்லாம் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் 40 வயசுலேருந்தே அந்த குறைபாடுகளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ ஃபஸ்ட்டு காது அந்த நரம்பு பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஒன்று வந்து கண்டினியூஸாக அந்த காதுக்கான ஒலி அளவு அதிகமாக போயிட்டே இருக்கிறது, அதிகப்படியான சவுண்டு வச்சு நம்ம கேட்டுட்டு இருக்கிறது, ஃபோன் பேசுகிறது, கண்டினியூஸாக ஃபோன் பேசுகிறது. ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரிசி மில்லு இல்லை ஏதாவது ஒரு ஆலையிலையோ ஒரு தொழிற்சாலையிலையோ அதிகப்படியான சவுண்டு கேட்டு சட்டம் கேட்க கேட்க அந்த நரம்பு பாதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம சொல்லுங்க ஐயா. இந்த இதுக்காக நம்ம வந்து அங்க அரசு மருத்துவமனையில பார்த்தோம்னா ஒரு தெளிவு வருமா? கண்டிப்பாக என்ன காரணத்தினாலையும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உங்களுக்கு வைத்தியத்தை சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், அழைப்புக்கு நன்றி. நல்லது டாக்டர், நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ என்னென்னா, சும்மா அப்படி காலை நான் எழுந்திருக்கும் போது காலை குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, அப்படி காதை அப்படி தட்டினா அப்படி ஆஃப் ஆகிடுது. இது எதனால் வருது டாக்டர்? யூஸ்வலாக அந்த காது ரிங்காரம் விடுறது இல்லை அந்த காதில் வந்து கொயின் சவுண்டு வர்றது அது வந்து டினிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டினிட்டஸ் 2 வகையிலையும் காது நரம்புக்கான செய்திகள் தவறாக போகுதுன்னு அர்த்தம். இல்லை காது அந்த நரம்பு வந்து செய்திகளை தவறாக கிரகிச்சுது, அந்த சவுண்டு வந்து தவறாக அது வந்து புரிஞ்சுக்குதுன்னு அர்த்தம் தான். இது திரும்பவும் முதல்லேருந்து நம்ம காது விடிய வெளிக்காது உள்காது அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அந்த சவுண்டு வந்து தடைப்பட்டு போகுது. யூஸ்வலாக நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம மூக்கில் இருக்கிற நீர் காதில் போய் அடைச்சிட்டு அந்த மிடில் இயர்ன்ற அந்த நடுப்புற காதில் வந்து நீர் அடைப்பு ஏதாவது வந்ததுன்னா சாதாரண காற்றுல அந்த ஒலி கடத்தப்படுறதுக்கும் இந்த ஃப்ளூயிடுக்குள்ளார ஒரு செக்ரீஷனான அந்த ஒரு திரவ நில ஃப்ளூயிடில் போயிட்டு அந்த இது கடத்தப்படுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை அது உணரும் போது அதோடைய அந்த இரைச்சல் சவுண்டோ இல்லை கொய்யனோ கேட்கும். ரெண்டாவது, எல்லாருக்குமே ஒரு அமைதியான ஒரு ரூமுக்குள்ளார இருந்தோம்னால் காது இறையுதான்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இறையும். ஸோ அது வந்து ரொம்ப பதற்றப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நேச்சர் அது. எப்போ வந்து இறைச்சல்ன்றது நீங்கள் வந்து கஷ்டமாகவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு உணரணும்னா நீங்கள் நார்மலாக ஏதோ ஒரு வேலை செய்யும்போது அந்த இறைச்சல் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா தான் அது வந்து நம்ம வந்து எதையாவது போய் அதுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த டினிட்டஸ்ன்றது யூஸ்வலாக அந்த நரம்புடைய குறைபாடுடைய அறிகுறி. டினிட்டஸ்ன்றது அந்த காது இரைச்சல்ன்றது நரம்புடைய செயல்பாடில் ஏதோ தவறு இருக்குன்னு பார்க்குறது. காது குறைபாடு ஆரம்பிக்கிறது அந்த நரம்பு பர்மனன்ட் சென்சரி நியூரல் ஹியரிங்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த நரம்பு குறைபாடு ஆரம்பிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு அறிகுறி இரைச்சல். ஸோ அதனால் செக் பண்ணி பார்க்குறது தப்பு கிடையாது. அப்போ அது வந்து நம்ம வந்து கேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக அதுதான், அது ஒரு இயர்லி சைன். ஓகே, நார்மலாக அப்படி காதை தட்டிட்டு போகிற விஷயம் கிடையாது அது. இல்லை அது கண்டினியூஸாக அந்த இரைச்சல் உங்களுக்கு தொடர்ச்சி. நான் சொன்னேன் இல்லைங்களா, அமைதியாக இல்லாமல் மற்ற இடத்துல நம்ம வேலை செய்யும் போது அந்த இரைச்சல் நமக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னா அது வந்து ஒரு வார்னிங் சைன். அது வந்து நம்ம நரம்பு பாதிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சைன். இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ காது அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும், சளி பிடிக்கும் போதும் சரி நார்மலாகவும் சரி ஒரு அடைச்ச ஒரு ஃபீல் வருது, அது எதனால் வருது? நம்ம ஃபர்ஸ்ட் காலர் சொன்ன மாதிரி தான், அந்த மூக்கு சளி பிடிக்கும் போது மூக்கில் இருக்கிற நம்ம மூக்கு பின்னாடி இருக்கிற அந்த நாசிக்கும்
அந்த நடுப்புற காது மிடில் இயருக்கும் ஒரு சின்ன டியூப் ஈஸ்டிஷன் டியூப்னும் அதுதான் அந்த ப்ரெஷரை வந்து ஈக்குவலைஸ் பண்ணும். காதுக்கு அந்த மிடில் இயர்ன்ற அந்த நடுப்புற காதுக்கான ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணும். நம்ம இப்போ மலைப்பகுதிக்கெல்லாம் போகும்போது யூஸ்வலாக நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு மலை ஏறும்போது மலைப்பாதையில் போகும்போது டக்குன்னு காது அடைக்கும். அது அடைக்கிறது வந்து அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகாமல் தடுக்கிறது தான். ஸோ அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகுதுன்னா அந்த டியூப்பில் அடைப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது தான். இப்போ காலையில் எழுந்திருக்கும் போதோ இல்லை யூஸ்வலாக சளி அதிகமாக இருக்கும்போதோ மூக்கு அடைக்கும் போதோ அந்த காதுக்கான அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகாமல் அதில் போய் அந்த டிஃப்ரென்ஸ் வரும்போது அந்த அடைப்பு வரும். அது நம்ம சாதாரணமாக எச்சம் முழுங்கினோம்னா அந்த டியூப் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதனால் காது அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகும். இது வந்து நார்மலாக நடக்கிறது. சளி பிடிக்கும் போது நீரே போய் அடைச்சிடும். ஸோ அப்போ அது வந்து பெத்தாலஜிக்கல், அது வந்து ஒரு நோயினால் ஏற்படுறது. இது ரெண்டும் தான் அந்த காது அடைக்கிறதுக்கு, சளி பிடிச்சி மூக்கிலேருந்து காதுக்கு போகிறதும் சாதாரணமாக அந்த ப்ரெஷர் சேஞ்சினால் ஏற்படுறதும். எனக்கு சின்ன வயசில் வரும்போது இது மாதிரி அடைப்பு வரும்போது அப்படி மூக்கை பிடிச்சிட்டு அப்படியே மூச்சு அப்படி விடுவேன். டப்புன்னு கால ஒரு சவுண்டு கேட்கும். அது ஒரு விளையாட்டு மாதிரியே விளையாடிட்டு இருப்பேன். அது ஆபத்தா டாக்டர்? அது மிக 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 ஆபத்து, தவறான ஒரு இது. யூஸ்வலாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மூக்கை சிந்திடுங்க, மூக்கில் வந்து காதை அடைச்சதுன்னா ஊதுங்கன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நிறைய ரிசர்ச்சில் மூக்கை சிந்தினாலும் மூக்கை ஊதி பார்த்தாலும் அந்த ப்ரெஷர்னால நான் முதல் சொன்னீங்க, அந்த ஈஸ்டிஷன் டியூப்ன்றது அதிகமாக ஓப்பன் ஆகி மூக்கில் இருக்கிற நீரை திரும்ப நீங்கள் காதுக்கு ஃபோர்ஸாக ப்ரெஷராக உள்ளார தள்ளுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து மிக மிக தவறான ஒரு செயல். எப்பயுமே மூக்கை உறிஞ்சிக்கலாம் உள்பக்கமாக. மூக்கு வந்து யூஸ்வலாக அதில் சுரக்கிற லிட்டர் கணக்கான நீர் நாசி வழியாக தொண்டைக்கு இறங்கி வயிற்றுக்கு போகிற மாதிரி தான் டிசைன். இந்த டிசைனை நம்ம மாற்றி வெளிப்பக்கமாக கொண்டு வரணுன்றதே தவறு தான். உறிஞ்சி முழுங்கிடுறதோ இல்லை உறிஞ்சி தொண்டைக்கு எடுத்துன்னு வர்றதோ தான் கரெக்டான இது. சிந்தனம்னா காது முக்கியமாக வீணாக போகும். ஊதனாலும் வீக்கமாக போகும். தப்பு. அது அந்த நேரத்தில் வெடிக்கும். அதுதான் அந்த நீங்கள் ப்ரெஷராக ஏர் போகிறது. ஏர் போகும்போது வெறுமனே காற்று மட்டும் போகிறது இல்லை, உங்கள் மூக்கில் இருக்கிற நோயும் அது காதுக்குள்ளார தான் கொண்டு போகுது. சின்ன வயசுல விளையாட்டாவே பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர். எல்லாருமே பண்ணது தான் அது. ஓகே ஓகே டாக்டர். இப்போ காதில் ஏர் பேக்ஸ் இருக்குல்ல டாக்டர், காது அந்த அழுக்கு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயப்படக்கூடிய ஒன்றா இல்லை அது பாதுகாப்பான தானே? அது ஒரு கழிவு மாதிரி தானே டாக்டர்? கழிவுன்றதை விட அது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சம். நம்ம காதுக்குள்ளார செவி பறைன்ற அந்த டிம்பானிக் மெம்பரேனும் காது ஜவ்வு, அதில் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டானது, ரொம்ப முக்கியமானது. இந்த மொத்த ஹியரிங் மெக்கானிசத்துக்குமே, இந்த செவித்திறனுடைய மொத்த இதுக்குமே அது வந்து அச்சாணி மாதிரி. அந்த செவிப்பறை ஏதாவது பாதிச்சிருதுன்னா அதனால வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கேட்குற திறன் பாதிக்கும். இதை ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் இந்த அந்த கெனால்ன்றோம், எக்ஸ்டர்னல் கெனால். நம்ம அந்த காதில் இருக்கிற அந்த குழியில் அழுக்கு ஃபார்ம் ஆகுது. அது வந்து மெழுகு நம்ம உடம்புலே சுரக்கிற ஒரு, எப்படி நமக்கு ஸ்வெட்டு நம்ம அந்த மேலே ஈரப்பதம் உருவாகுதுங்களோ அதே மாதிரி காதுக்கு தான். அதோடைய முக்கியமான ஆக்ஷன் பூச்சோ இல்லை தூசோ இல்லை இப்போ ஷார்ப்பான ஏதோ ஒரு பொருளோ போய் நேரடியாக காது ஜவ்வை பாதிக்காமல் வெளியிலே தடுக்கிறதுக்கு தான் காதில் முடியும் இந்த அழுக்கும் சுரக்கிறது. சிலவங்களுக்கு அதிகப்படியாக சிலவங்க குழகுழப்பாட இருக்கும். அந்த குழகுழப்பு காஞ்சி போகும்போது ட்ரை ஆகிடும். ஸோ அது பேர் ட்ரை வேக்ஸ்னுவாங்க. அது வேக்ஸ்னும் அந்த காது அந்த வேக்ஸ் வந்து கெட்டி போயினா நம்ம எடுக்கணும். இல்லைன்னா அதுவே நார்மலாக வந்துடும். யூஸ்வலாக அது நம்ம எடுக்கணுன்ற கண்டிஷன், டெய்லி க்ளீன் பண்ணணும் இல்லை வேற துடைக்கணும், பட்ஸு போடணும், அது எல்லாமே மிக மிக ஆபத்தானது, தவறானது, தேவையில்லாதது. காது அதுவாக அதை க்ளீன் பண்ணிக்கும். இந்த நான் சொன்ன இந்த வேக்ஸ் சுரக்கிறது சின்ன சின்ன அந்த முடியோடு இருக்கிறது அதோடைய ஆக்ஷன்லேயே அது வெளியில் வந்துடும். நீங்கள் பட்ஸு போடும்போது அந்த அழுக்கை உள்நோக்கி தான் தள்ளுவீங்களே கோசம் வெளியில் கொண்டு வர முடியாது. அது ஒரு மத்து மாதிரி உள்ளார கிடிச்சிக்கின்னு தான் போகும். அதனால் அழுக்கை வெளில கொண்டு வர்றதுக்கான டிசைனே கிடையாது. காது வந்து அதுவே சரி பண்ணிக்கணும். 100% அதுவே வந்து அதை சரி பண்ணிக்கூடிய டிசைனோட படைக்கப்பட்டது தான் அது. ஸோ நம்ம அந்த வேக்ஸு கெட்டி ஆகிறதுக்கு காரணங்கள் நம்ம வந்து அதை போட்டு கிடிச்சு இருக்கிறது, இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறது, அது வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு பஞ்சு வச்சு அடைச்சிக்கிறது. ஸோ தொண்டையில் சில நேரத்தில் தொண்டை புண்ணு இருந்ததுனால் காதில் அரிப்பு அதிகமாகும். தொண்டை புண்ணு இருக்கும்போது காது அரிக்கும். அப்போ அவங்களுக்கு அதிகப்படியாக வேக்ஸ் சுரக்கலாம். இந்த ட்ரை ஆச்சுன்னா அதை இலகிறதுக்கு சில மருந்துகள்லாம் போட்டுட்டு அது மருத்துவரை அணுகி அதை எடுத்துக்கிறது தான் நல்லது. அப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் டாக்டரை பார்க்கணும்? காது நமக்கு பாதிக்குதுன்னா, காது கேட்குற திறன் குறையுதுன்னா நம்ம பார்க்கறது நல்லது. வேக்ஸ்னால அடைக்குதுன்னா பார்க்கறது நல்லது. ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒரு சிலருக்கு அதிகமாக வருது, அது எதனால் வருது டாக்டர்? அது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட இது. இப்போ சிலவங்களுக்கு முடி அதிகமாக முளையுது, சிலவங்களுக்கு முடியே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி தான் காது அழுக்கு வந்து அவங்கவுங்க உடல் அவங்களுடைய உடல் இதை பொறுத்து. முதல் சொன்ன மாதிரி இப்போ சிலவங்களுக்கு தொண்டை புண்ணு, மூக்கு அலர்ஜி இருந்ததுனால்
அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் காது. ஸோ அதிகமான செக்ரேட் ஆகும். சிலவங்க அதிகப்படியாக ட்ராவல் பண்ணுறாங்க, பொடுகு சில நேரத்தில் பொடுகு வந்து காதில் போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதிகப்படி இறங்கும்போது அதுவும் ஒரு காரணம். நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன் வேக்ஸ் க்ளீன் பண்ணுறேன்ட்டு வேக்ஸ் அதிகப்படுத்துறது, அதை நோண்டி எடுக்கும்போது திரும்ப அது அதை விட அதிகமாக சுரக்கும். ஸோ அதுவும் அது க்ளீனிங்ன்ற வார்த்தை கிடையாது, நீங்கள் அதை எடுத்தீங்கனாலே திரும்ப அதை விட அதிகமாக தான் அது சுரக்க போகுது. ஸோ அது மேற்கொண்டு நடந்துகிட்டே இருக்க போகுது. ஓகே டாக்டர். இப்போ வந்து தலை சுற்றல் இதுக்கும் அந்த ஏருக்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. காதுடைய செயல்பாடு 2 விஷயம். ஒன்று வந்து கேட்கும் திறன், நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற செவித்திறனை பற்றி. அதை விட முக்கியமானது அந்த உள்காதில் இது நம்ம பேலன்ஸ், நம்மளுடைய பேலன்ஸுக்கான நரமும் காது கேட்குற நரமும் ரெண்டும் ஒன்றா பின்னி பிணைஞ்சது தான். அந்த அது பேரே வந்து வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வுன்னுவாங்க. இந்த காக்லியார்ன்றது வந்து கேட்கும் திறன், வெஸ்டிபுலார் நர்வுன்றது பேலன்ஸுக்கானது. ஸோ நம்ம உள்காதில் பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா அது வந்து பேலன்ஸ், அந்த மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யூஸ்வலாக தலை சுற்றல் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. தலை கிருன்னு சுற்றும், அது ராட்டினத்தில் இறங்கினா சுற்றுற மாதிரி இருந்து வாமிட்டிங் வர மாதிரி சிம்டம்லாம் இருந்ததுனால் அது உள்காதுனால ஏற்படுற தலை சுற்றல் மயக்கம். ஓகே டாக்டர். இப்போ வந்து நிறைய குழந்தைங்க பேச லேட் ஆகுது, அதுக்கும் இந்த காது ப்ராப்ளமுக்கும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? திரும்பவும் அதே தான். 100% வந்து கேட்கும் திறன் இருந்தால் தான் நமக்கு பேசும் திறனே வரும். இப்போ அதனால தான் எப்பயுமே வந்து செவித்திறன் ஊனத்தை வந்து செவிடு மற்றும் பேசும் திறன் இல்லாத குழந்தைகள்னு சொல்லுவோம். டெஃப் மியூட்டுன்னுவாங்க. டெஃப்ன்றது வந்து கேட்கும் திறன் இல்லாதது. ஒன்ஸ் கேட்கும் திறனே குழந்தைகளுக்கு இல்லாமல் போயிடுதுன்னா அவங்க பேசும் திறனை இழந்துருவாங்க. அதனால தான் அந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், குழந்தைங்களுக்கு நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியிலேருந்து அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எப்போ நம்ம சந்தேகப்படணும்னா ஒரு 1.5-2 வயசில் வந்து அம்மா அப்பான்ற வார்த்தை கூட வெளில வரலன்னா, குழந்தைங்களுக்கு அந்த பேச்சு திறன் தள்ளி போகுது, இல்லை வந்து சீக்கிரமாக வரலன்னா நம்ம காது கேட்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறோம். ஏன்னா ஒரு 4-5 வயசுக்கு மேலே அது டிலே பண்ணிட்டோம்னா ப்ரீலிங்குவல்னுவாங்க. அதான் நம்ம மூளையில் வந்து இந்த பேசுகிற திறன் உருவாகிறது அந்த 4 வயசில் தான். அந்த 4 வயசுக்கு முன்னாடி அந்த செவித்திறன் பாதிப்பு கண்டறியப்படலைன்னா அவங்க பேச்சு திறன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால தான் நம்ம புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் யூஸ்வலாக இந்த 2 வயசுக்கு உள்ளார இருக்கிற குழந்தைங்கள இது மாதிரி கம்ப்ளீட்டாக செவித்திறன் இல்லைன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம காக்லியார் இம்ப்ளான்ட்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது வந்து செயற்கையாக ஒரு மெஷின் மாதிரி தான், ஆனால் நேரடியாக அந்த காக்லியர் உள்காதில் போய் அந்த செய்திகளை செலுத்துகிற மாதிரி மெஷின் அது. அது வந்து புதுச்சேரி அரசு, இந்திய அரசாங்கம் வந்து 2 வயசுக்குள்ளார குழந்தையாக இருந்தால் திரும்ப சொன்ன மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கிற சிவப்பு பட்டதாரருக்கு 5.5 லட்சம் அது மதிப்புள்ள அந்த கருவிகளை வந்து புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு 7-8 பேருக்கு வந்து இது வரைக்கும் இலவசமாக செஞ்சுருக்கோம் புதுச்சேரி அரசு, இந்திய அரசுடைய சப்போர்ட்னால. ஓகே டாக்டர். இப்போ வந்து நம்ம காதுன்னு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு உங்கள்கிட்ட பேச தான் எனக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ வந்து அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு செவித்திறன் குறைய வாய்ப்பு இருக்கா? நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, அது எதனால் வருது டாக்டர்? பேறு காலத்தில், அதாவது கர்ப்ப காலத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்படுற உட்கொள்கிற மருந்துகள் தான் மிக மிக முக்கியமானது. அவங்க தவறாக இப்போ தலைவலி மாத்திரையிலிருந்து உடம்பு வலி மாத்திரையோ இல்லை வேறு ஏதோ ஆன்டிபயோட்டிக் போடுறது, யூஸ்வலாக ஜென்டாமைசின் சொல்லுவாங்க, அது மாதிரி தேவையில்லாத மருந்துகள் உட்கொள்கிறது தான் மிக முக்கியமான காரணம். 2வது ஊட்டச்சத்து குறைபாடு, சத்து கம்மியாக இருந்ததுன்னா குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அது நம்ம ஊரில் அதிகமாக இல்லை, பட் ஆனாலும் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் கர்ப்ப காலத்தில் அது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். குழந்தையுடைய செவித்திறனை முக்கியமாக பாதிக்கும். மற்ற மூளை வளர்ச்சியை விட ஃபஸ்ட்டு வந்து இதுதான் அவங்களுடைய காது 100% அஃபெக்ட் ஆகுதுன்றது தான் வந்து வெளிநாட்டுடைய அறிக்கைகள் எல்லாமே. ஸோ அது வந்து நம்ம ஊரில் கம்மியாக இருக்குதோ இல்லையோ, பட் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான காரணம். அதை விட கர்ப்ப காலத்தை விட பேறு காலம், நம்ம குழந்தை பிறக்குது இல்லைங்களா, அந்த நேரத்தில் ஏற்படுற அந்த மூச்சு திணறல், குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப நேரம் வந்து டெலிவரி டைம் எடுக்குது, ரொம்ப நேரம் வந்து குழந்தை வந்து மூச்சு திணறலோட இருக்குன்னா, ஸ்ட்ரகிளிங் இருக்கும்போது அந்த ஆக்சிஜன் குறையும் போது நரம்பு போய் அஃபெக்ட் ஆகும், நரம்புக்கான ரத்த ஓட்டம் குறையும் போது. அடுத்தது குழந்தை பிறந்த உடனே சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் காமாலை வரும். அந்த மஞ்சள் காமாலை அதுவுடைய சைடு எஃபெக்ட்னாலையும் வரும். ஸோ இது அந்த பேறு காலத்தோட சேர்ந்து இருக்கிறது இத்தனை காரணங்களும் இருக்குது. முக்கியமாக கருவுற்ற தாய்மார்கள் தேவையில்லாத மருந்துகள் உட்கொள்ளுறது, இல்லை சத்து கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே குழந்தைங்க வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கான பல வியாதிகளை இது. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ வந்து காது பரிசோதனை பற்றி பேசலாம். இப்போ வந்து ஒருத்தர் காது கேட்கல அப்படின்னு உங்கள்கிட்ட வராருன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய அந்த பேசிக் டெஸ்ட்டில் என்ன டாக்டர்?
அதுதான் நம்ம முதல் சொன்ன வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். அவங்க காதில் என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு நம்ம வந்து ஓகே. ஒரு மருத்துவ பரிசோதனை, காது உடைய அழுக்கு இருக்கா, இல்லை ஜவ்வு எப்படி இருக்குது, ஜவ்வை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதா. பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து டியூனிங் ஃபோர்க் டெஸ்ட். டியூனிங் ஃபோர்க்குனது நம்ம டியூனிங் ஃபோர்க்கை வச்சு பேசிக் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் அவங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்தது அவங்கள ஆடியோமெட்ரின்ற அந்த பியூர் டோன் ஆடியோமெட்ரின்னுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் வெளியிலேருந்து ஒலியெல்லாம் வராத இடத்துல அவங்களுக்கு செக் பண்ணி பார்ப்போம். எந்த ஃப்ரீக்வன்சியில் கம்மியாக இருக்குது, எந்த ஹெர்ட்ஸ் எவ்வளோ டெசிபிள் கம்மியாகுதுன்னு அடுத்து செக் பண்ணி பிளாட் பண்ணுறது தான் அந்த ஆடியோகிராம் சார்ட். நம்ம கண்ணுக்கு எப்படி பார்ப்போமோ தூரமா அதே மாதிரி ஆமாம், அதே மாதிரி தான் இதுவும். காதுக்கு ஒரு சில ஃப்ரீக்வன்சிலையும் டெசிபிள் வந்து அதிகப்படுத்திட்டே கம்மியாகிட்டே போவாங்க. எந்த அளவில் உங்களுக்கு கம்மியாக கேட்குதோ அதான் அந்த டெஸ்ட்டுடைய இது. ஸோ அதில் பிளாட் பண்ணி உங்களுக்கு ஒரு கிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம முதல் சொன்ன மாதிரி மிடில் இயர், நடுப்புற காதில் நீர் அடைப்பு இல்லை வேறு ஏதாவது அந்த கண்டக்ஷன் அந்த எலும்பு பகுதி விட்டு போகிறதுன்னு பார்க்குறது டிம்பனோகிராம்னுவாங்க. ஸோ அது வந்து இம்பிடன்ஸ் ஆடியோமெட்ரின்னு அந்த டிம்பனோகிராம்னு ஒரு டெஸ்ட்டு. அதில் வந்து அந்த நரம்புன்றதை விட அந்த நடுப்புற காது மிடில் இயருடைய டெஸ்டிங். அடுத்தது முதல் சொன்ன மாதிரி நரம்புக்கான ஸ்பெஷல் டெஸ்ட்டு நிறையா இருக்குது. அது வந்து இந்த பெரா அது மாதிரி எடுக்கிறது, பிஆர் என்ன இந்த பெரான்றது நரம்பு மூளையிலையும் இருக்கிற இதையும் பார்க்கறது. ஓகே டாக்டர். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க வரும். இதுக்கு என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க டாக்டர் நீங்கள்? நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் ரெண்டாக பிரிச்சுக்க வேண்டியதான். முதல் சரி பண்ணக்கூடிய ஊனம், சரி பண்ணக்கூடிய காது குறைபாடு, சரி பண்ண முடியாத பர்மனன்ட் குறைபாடு. ஸோ சரி பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம்னா நம்ம காது அழுக்குலேருந்து ஜவ்வில் ஓட்டை இருக்குது. ஸோ அது வந்து ஜவ்வு சீரமைப்பு அறுவை சிகிச்சைகள், இந்த மிரிங்கோபிளாஸ்டி டிம்பனோபிளாஸ்டின்னுவாங்க. மிரிங்கோபிளாஸ்டின்னு ஜவ்வு மட்டும் சீரமைக்கிறது, டிம்பனோபிளாஸ்டின்னு ஜவ்வு கூட சேர்ந்து அந்த 3 எலும்பு இருக்கும் காதுக்குள்ளார நடுக்காதில், அதை வந்து சேர்த்து செய்கிறது வந்து டிம்பனோபிளாஸ்டின்ட்டு. ஸோ அந்த அறுவை சிகிச்சைகளும் இப்போ அந்த காது செயல்பாட்டை சரி பண்ணும். ரெண்டாவது பின்னாடி இருந்து சீழ் காதுக்கு வந்து உள்ளார இருந்து சீழ் வடிஞ்சிட்டே இருக்கும் சிலவங்களுக்கு. ஸோ அதுவும் காது குறைபாடை கொடுக்கும். அந்த சீழ் வர வர அந்த நடுவில் இருக்கிற அந்த எலும்புலாம் அரிக்கும். ஸோ அது வந்து மாஸ்டாய்டுன்னு காதுக்கு பின்புறம் இருக்கிற அந்த எலும்பில் சீழ் தங்கி வெளியில் வரும்போது அந்த அரிப்பெல்லாம் ஏற்படும். ஸோ அதுக்கு வந்து மாஸ்டாய்டெக்டமின்ற சர்ஜரியும் பண்ணலாம். இது எல்லாமே ஆப்ரேஷன் அது மூலயமா பண்ணுறது. சிலவங்களுக்கு ஸ்டெப்பிடாக்டமின்னு ஸ்டெப்பிஸ்ன்ற அந்த ஒரு எலும்பு வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அது வந்து பரம்பரை வியாதி. அது உங்களுக்கு ஸ்டெப்பிடாக்டமின்ற பை பர்த்ன்றது அவங்க அது வந்து அந்த பரம்பரையிலேருந்து வர்றது, நம்ம ஹெரிடிட்ரின்னு பேசணும் இல்லைங்களா, அதில் வர்றது. அதுக்கும் ஆப்ரேஷன்கள் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இதுவே காதுவடி அந்த செயின், அந்த ஆசிகுலார் செயின்னுவாங்க, அந்த எலும்பு உடைய இதுக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடுதுன்னா அதுக்கு பார்ப் பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸஸ்ன்னுவாங்க. அது வந்து பொருத்தி திரும்ப அது அறுவை சிகிச்சை மூலமா இது எல்லாமே சரி பண்ண முடியுது. அறுவை சிகிச்சை ஃபெயிலியர் ஆகிடுது, இல்லை அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய இடத்துல இல்லை நரம்பு பாதிச்சிருச்சுன்னா அடுத்தது ரீஹாபிலிட்டேஷன். முதல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த காது கேட்கும் கருவிகள், அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அது போவாங்க. டாக்டர் நீங்கள் சொல்ல ஒரு அனாட்டமி கிளாஸில் உட்காந்துருக்க ஃபீல் வருது டாக்டர் எனக்கு. ஓகே டாக்டர், இப்போ சர்ஜரி எப்போ அவசியமாக தேவைப்படும்? கண்டிப்பாக அதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆடியோகிராம் எடுக்கும்போது இவங்களுக்கு வந்து கேட்குற திறன் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் இல்லை மிக்சட் ஹியரிங் லாஸ் சொல்லுவோம். ஸோ கண்டக்ஷனில் தான் பிரச்சனை, அந்த செவி அந்த ஒலிகளை வந்து காதுக்குள்ளார செலுத்துறதுல தான் பிரச்சனை வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த கண்டக்டிவ் மெக்கானிசத்தை வந்து நம்ம சரி பண்ணுறது தான் அறுவை சிகிச்சை. ஸோ கண்டக்டிவ் ஹியரிங் லாஸோ மிக்சட் ஹியரிங் லாஸோ இருந்தால் அவங்களுக்கு வயசும் நார்மலான வயசோ இல்லை ரொம்ப சுகர் அதிகமாக இருக்க மற்றபடி உடம்புல வேறு குறைபாடுகள் இல்லைன்னா அதை சரி பண்ணிக்க கூடியது தான் நல்லது. ஏன்னா திரும்ப எப்படியா இருந்தாலும் 60-70 வயசில் நரம்பு கம்மியாகும் போது இதை பண்ணியும் பிரயோஜனப்படாது. ஸோ எவ்வளோ சீக்கிரமே இதை சரி பண்ணிக்கிறோமோ நல்லது. காது கேட்கலன்னு செக் பண்ணி நம்ம காதில் வந்து ஜவ்வு ஓட்டையோ இல்லை காது அந்த நரம்புக்கு போகிற பாதையில் ஓட்டையோ இல்லை காதில் சீடு வருதுன்ட்டு நம்ம மருத்துவர் சொன்னாங்கன்னா அதை சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. எப்பயுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். 100%. ஓகே டாக்டர். இப்போ வந்து இது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒன்றா டாக்டர் இது? அதுதான் காரணத்தை பொறுத்து நம்ம வந்து இப்போ காரணத்தை பொறுத்து கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தால் ஒன்று நம்ம முதல் சொன்ன மாதிரி தான், ஒன்று சரி பண்ணிவிடுவோம், இல்லை சரி பண்ண முடியலைன்னா ரீஹாபிலிட்டேஷன். அவங்களுக்கு அதுக்கான இது கருவிகளை கொடுத்து அவங்களுக்கு அந்த கேட்கும் திறனை நார்மலாக்கி கொடுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து சுகர் பிபி இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆமாம் டாக்டர்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே நரம்பு பாதிப்பு சீக்கிரமாக வரும். நார்மல் இண்டிவிஜுவலோட ஒரு நார்மலாக இருக்கிற மனுஷனை விட சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெரிஃபரல் நர்வு அந்த கால் எரிச்சல் அது மாதிரி வரும்போது அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வர்றது நம்ம காது வழியே நரம்பு பாதிக்கிறது தான். இருக்கிறதுலே சாஃப்டானது ரொம்ப
உடனே ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக போகிறது ஒரு சின்ன லவுட் நாய்ஸ், ஒரு ஒன்றில் ஒரு வெடி வெடித்து அந்த சவுண்டு பக்கத்தில் வெடிச்சதுனாலே நம்ம காது நரம்பு இல்லை இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த நரம்பு வந்து பாதிக்குது. சின்ன சின்னதா ஆமாம், மைனுன்னா ஒரு மயிறு இழையில் மைக்ரான், அதான் 1000 மடங்கு, ஒரு முடியை விட 1000 மடங்கு கம்மியான அந்த இது. ஸோ அது ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இது சுகரில் வந்து முக்கியமானது வந்து சுகர். ரெண்டாவது கிட்னி செயல்பாடு கம்மியாக இருக்கிறவங்க, லிவர் செயல்பாடு கம்மியாக இருக்கிறவங்க, உடலில் எங்கே குறைபாடு இருந்தாலும் நரம்பு பாதிக்கும் போது ஃபஸ்ட்டு காது நரம்பு பாதிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு காது கேட்குற குறைபாடு வருது. சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் பரவாயில்ல, சுகர் கண்டிப்பாக நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கான சப்ளிமெண்ட் எடுக்கணும், மல்டிவிட்டமினோ இல்லை காது எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க போகிறோன்றது தான். நினைச்சேன் என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக நம்ம நரம்பு சத்துள்ள உணவுகள்னால் சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு சொல்லது தான். காய்கறிகள், கீரைகள், முட்டை, மீன், அது மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்கன்னா முட்டை, மீன் எடுத்துக்கிறது நல்லது. காய்கறிகளும் கீரைகளும் கண்டிப்பாக நிறையா எடுத்துக்கணும். உடம்புக்கு நேரத்துக்கு முதல் சாப்பிட்ணும். அடுத்தது மிக முக்கியமானது, காதை வீணாக்கிறதுக்கான ஏதாவது தவறான செயல்கள் இருக்குன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, சவுண்ட் அதிகமாக ஒரு தேட்டரில் தொடர்ந்து நம்ம ஒரு ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் உட்கார்றது, இல்லை ஒரு பார்ட்டி இப்போ புதுசாக இருக்கிறதுலாம் இந்த பார்ட்டி நிறைய சவுண்டு உள்ள ஒரு இடத்துல தொடர்ந்து 1 மணி நேரம், இது எல்லாமே சிறுக உங்களுடைய அந்த காது கேட்குற திறனை குறைச்சிட்டே வரும். நம்ம எடுத்த உடனே கண்டுபிடிக்க முடியாது, பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அது அந்த இர்ரிப்பேரபிள் ஹியரிங் லாஸ்க்கு போயிடும். ஓகே டாக்டர், ஃபைனலாக காதை பத்திரமா வச்சுக்க நீங்கள் சொல்கிற அறிவுரைகள்லாம் என்ன டாக்டர்? ஃபஸ்ட்டு வந்து காதை வந்து கடவுள் படைச்ச, நீங்கள் சொன்னதான், கடவுள் படைச்சல மிக அற்புதமான ஒரு படைப்பு தான் வந்து காது கேட்கற திறன். நம்ம இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டான மெடிக்கல் இதில் வந்து இருதயத்தையே நம்ம மாற்றி வச்சுக்கிறோம், லிவரை மாற்றி வச்சுக்கிறோம், கிட்னியை மாற்றி வச்சுக்கிறோம், ஆர்டிஃபிஷியலாக எதாவது செய்கிறோம். ஆனால் காதை வந்து நாங்கள் வந்து மாற்றி வச்சுட்டேன்ட்டு கிடையாது, யாருமே பண்ண முடியாது. காது வந்து போயிடுதுன்னா நம்ம ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். ஒரு மெஷின் கொடுக்கலாமா கோசம் உங்களுக்கு நார்மலான காதை திரும்ப படைக்க முடியாது. ஸோ அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த ஒலி அளவு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கணும். தொடர்ந்து இந்த ஃபோன் பேசுறது, இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறது, காதை வந்து தேவையில்லாமல் நோண்டி காயப்படுத்துறது, ஹியரிங் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறது, அது மாதிரி எதையாவது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே டாக்டர், ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் ஃபைனலாக சொன்னக்கூடிய வார்த்தைகள் எதுவும் சொல்லுங்கள் டாக்டர். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் முக்கியமாக வந்தது வந்து இந்த புதுச்சேரி தேசிய சுகாதார திட்டம் NHMன்றது மூலயமா தேசிய காது கேளாமை மற்றும் செவித்திறன் குறைபாடுகளை ப்ரிவென்ஷன் பண்ணுற NPPCDன்றது மூலிமா வர மார்ச் 3ஆம் தேதி உலக செவித்திறன் நாள் கடைபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு மக்களுக்கெல்லாம் இந்த செவித்திறனை எப்படி நம்ம பாதுகாக்கணுன்றதுக்கு தான் இந்த ஒரு ஷோக்கே விழிப்புணர்வு கொடுக்கறது தான். ஓகே டாக்டர், அருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக நீட் அண்ட் கிளியராக பதில் சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே.